ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருளில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட், அதோட ப்ரைஸு, இமேஜ், அதோட வீடியோ நம்பர் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு மண்பொம்மை தான். மண்பொம்மையில் இருக்கக்கூடிய விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி சிலை கொலுவுக்கெலாம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நல்ல அம்சமாக இருக்கக்கூடியது. ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தது தான். உங்களுக்கு வந்து பழைய சிலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் திருத்தமாக தெளிவாக ஃப்ரெஷ் பீஸாக இருந்துச்சு. ரொம்ப டேமேஜ் எல்லாம் இல்லாமல் ஃப்ரெஷ் பீஸாக இருந்துச்சு. சைஸ் வந்து உங்களுக்கு 8.5 இன்ச்சு, பிள்ளையார் சிலை 8.5 இன்ச்சு, லட்சுமி சரஸ்வதி ஒரு 6 இன்ச்சு கூட 9 இன்ச்சு இருக்க மாதிரி இருக்கிறது. 3 செட்டாக கிடைக்கிறதுக்கு சிரமம். அதனால் உங்களுக்கு ரொம்ப அம்சமாகவும் இருந்துச்சு. அதனால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி பொருட்கள் கிடைக்கிறதுங்கிறதே ரொம்ப இதாக தான் இருக்குது. இது பாருங்கள், லக்ஷ்மி முகம் பாருங்கள், எவ்வளோ தெளிவாக, எவ்வளோ திருத்தமாக, அவ்வளோ ஒரு லட்சணமாக இருக்குது. சில பொருட்கள் வந்து பார்க்கும்போது நமக்கு அது திருப்தியாக இருக்கிறதுனால வாங்கிட்டு வந்து நான் சேலில் போடுறது தான். அந்த மாதிரி தான் இன்றைக்கி இந்த 3 சிலையுமே வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருந்ததுனால. ஏன்னா ஃபஸ்ட்டு கோலு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிள்ளையார், சரஸ்வதி, லக்ஷ்மி படம் வாங்குவாங்க. உங்களுக்கு அதில் உங்களுக்கு இந்த இது வந்து உங்களுக்கு நல்லா திருத்தமாகவும் தெளிவாகவும் இருந்துச்சு. இது லக்ஷ்மி சிலை 9 இன்ச்சு இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 1/2 இன்ச்சு வித்தியாசம் வருது. அதே மாதிரியே சரஸ்வதி சிலை இதெல்லாமே அந்த பழைய பேட்டர்ன், இப்போ உள்ளது கிடையாது. அந்த பேட்டர்ன்லேயே தெரியும். அந்த முக திருத்தமும் தெரியும். இப்போ உள்ள பீஸ் வந்து இந்தளவு திருத்தமாக வர்றதில்லை. இது நல்ல கண்டிஷனில் இருக்கவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு பொம்மை வந்து 1200ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. 3 செட்டாக தான் விலை கொடுக்குறேன். 3600ரூபான்னு விலை கொடுக்குறேன். இதெல்லாம் கொரியரில் நிறைய ரிஸ்க் இருக்கக்கூடியது. நம்ம வந்து அனுப்புறதுங்கிறதே கொஞ்சம் பார்த்து ரொம்ப நல்லா பேக் பண்ணி தான் அனுப்பணும். இருந்தாலும் பார்க்கவுமே எனக்கு சில பொருட்கள் பிடிச்சி போயிடுறது. அது நம்ம சேல் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி, நான் இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு இருக்கட்டும்ன்ற மாதிரி சிலதை நான் எடுத்துகிட்டு வந்துடுறது. அந்த இதில் தான் அது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது வந்து மங்கில் இருக்கக்கூடிய 2 கரண்டி தான். இது ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. நல்ல தோசை ஊற்றுறதுக்குலாம் நல்லா பொருந்துகிற மாதிரி இருக்கக்கூடியது. அந்த பேஸ் வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். சைஸ் வந்து 1 அடி கிட்டே இருக்கக்கூடியது. 2 கரண்டியும் 950ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. 950. அடுத்தா பார்க்குறது ஒரு மரத்தில் உள்ள குத்துக்கட்டை தான். ஒன்று வந்து ரோஸ்வுட் குத்துக்கட்டை, இன்னொன்று வந்து புருசு மரத்தில் உள்ளது. நிறையா இது மாதிரி ஏற்கனவே நம்ம போட்டிருந்ததெல்லாம் கேட்குறீங்க. அது நம்ம உடனே கிடைக்கல. அதனால் இப்போ கிடைக்கவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வெள்ளம்லாம் நுணுக்கிறதுக்கோ இல்லை வேறு மல்டிபர்பஸாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இதுக்கு யூசேஜுக்கு கேட்குறீங்க. இந்த பீஸ் வந்து ஒன்று வந்து 10 இன்ச்சு ரோஸ்வுட் குத்துக்கட்டை வந்து 10 இன்ச்சு இருக்கக்கூடியது. இது 900ரூபான்னு கொடுக்குறேங்க. நல்லா அழுத்தமாக திருத்தமாக இருக்குது. இது வந்து 11 இன்ச்சு இருக்கக்கூடியது. ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்கிறது. அகலம் பார்த்தோம்னா உங்களுக்கு 1.5 இன்ச் 1.25 இன்ச் அந்த மாதிரி வரும். நல்ல கனமாக உள்ளதான். அடுத்ததாக பார்க்குறது மங்கில் உள்ள ஒரு 3 செட்டு பாத்திரம் தான். தனித்தனியாக நமக்கு போடுறது அப்படிங்கும்போது விலையும் கூட வருது. உங்களுக்கு பேக்கிங் எல்லாத்துக்கும் இதுவாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு செட்டாக கிடைக்கவும் சேர்த்து போட்டிருக்கேன். இதுவுமே செட்டாக வந்து ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்த்தது தான். உங்களுக்கு பார்த்தோம்னா செட்டாலாம் ஒரே இடத்துல கிடைக்காது. இது வந்து இல்லை 3மே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. சைஸ் வந்து பெருசு வந்து ஒரு 6 இன்ச்சு இருக்குது ஹைட் அப்படின்னா, அடுத்தது 5.5 இன்ச்சு, அடுத்து 5 இன்ச்சு, அந்த மாதிரி 1/2 இன்ச்சு வித்தியாசம் வரும். இப்போ இதிலே பார்த்தோம்னா உங்களுக்கு மூடியில் வித்தியாசம் வரும். மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். மூடியில் மட்டும் ஒரு சின்ன வித்தியாசம் வரும். ஏன்னா இன்றைக்கி வந்து அதே மாதிரி பேர் போட்டிருக்கிறது பார்த்தா 3லேயுமே வெவ்வேறு பேர் போட்டிருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் செட்டாலாம் கிடைக்காது. நம்ம பார்த்து ஒன்று எடுத்துகிட்டு வந்து நம்ம உங்களுக்கு அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். இது 3 செட்டாக பார்த்தோம்னா உங்களுக்கு 2900ரூபா, 2900 கொடுக்குறேன். சின்னது ஏதாவது ஒரு இடத்துல மங்கில் சிப்பு இருக்கும், பெருசாக இருக்காது. பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்திருப்போம். இப்போ மூடியை பார்த்தீங்கன்னா 2 மூடி வந்து மூடியில் அந்த சென்டரில் பார்த்தோம்னா ரெட் கலரில் இருக்கும். இது எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று வைக்கிறது. 1/2 இன்ச்சு. அதே மாதிரி அகலமும் பார்த்தோம்னா 1/2 இன்ச்சு வித்தியாசம் வரும். பெருசோட அகலத்துலேருந்து ஒவ்வொன்றுமே அகலம் வந்து 1/2 இன்ச்சு வித்தியாசம் வரும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கொஞ்சமாக ரொம்பலாம் கிடையாது, 1/2 இன்ச்சு மட்டும் வித்தியாசம் வரும்.
அதே மாதிரி மூடியில் பார்த்தோம்னா அதில் ரெட் கலரில் இருக்கும், இந்த சென்டர் பீஸில் மட்டும் ரெட் கலரில் இருக்காது, பச்சையிலேயே இருக்கும். அதுதான் சின்ன வித்தியாசம். இருந்தாலும் பரவாயில்ல, இந்தளவு செட்டாக கிடச்சிருக்கேன்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 3 பீஸும் சேர்த்து தான் விலை கொடுக்குறேன். 3மே 2900 ரூபாய், 2900 விலை கொடுக்குறேங்க. அடுத்த பார்க்குறது மங்களவில் ஒரு சின்ன எச்சி பனிக்கு சின்ன சைஸ். இது நான் உங்களுக்கு 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு தான் வரும். உங்களுக்கு நான் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பென்சிலு பேனா அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு, டேபிளில் வச்சுக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவு சின்ன சைஸில் கிடைக்காது. 3 இன்ச்சு சைஸு 800 ரூபாய், 800 விலை கொடுக்குறேங்க. அடுத்து தேக்கு மரத்தில் உள்ள ஒரு படி தான். தேக்கு மரத்துலேயும் படி வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது, விசேஷமானது. இது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு படி. சைஸ் வந்து 4.25 இன்ச்சுக்கு 3.25 இன்ச்சு உள்ளது. இது வந்து 1600 ரூபான்னு விலை கொடுக்குறேன், 1600ங்க. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு வெங்கலத்தில் உள்ள ஒரு எச்சி பனிக்கு தான். இந்த படி வந்து நல்ல எந்த இடத்துலையுமே டேமேஜ் இல்லாமல் திருத்தமாக இருக்குது, 1600 அது. அடுத்தது வந்து வெங்கலத்தில் உள்ள எச்சி பனிக்கு 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு சைஸ் வரக்கூடியது. நம்ம இதை வந்து எச்சி பனிக்காக இல்லாமல் இப்போ ஃப்ரெஷ் பீஸாக தான் இருக்குது, அதுவுமே ஃப்ளவர் வாஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து 1200 ரூபாய், 1200 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய அடுக்கு சட்டி. நல்ல வெயிட்டு கூட உள்ள ஒரு அடுக்கு சட்டி. அதே மாதிரி பார்த்தோம்னா என்னோடய கைரேகை முதற்கொண்டு அதில் இப்போ தான் நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த கைரேகையே படுது அதில், அந்தளவுக்கு அவ்வளோ திருத்தமாக இருக்கக்கூடியது. கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள், நம்ம கை வச்சோம்னா நம்ம ரேகை ஒட்டுது அதில், அந்தளவுக்கு இருக்குது. ஒவ்வொரு பீஸுமே எல்லாமே உள்ளேயும் தெளிவாக இருக்குது திருத்தமாக, வெளியிலையும் வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்குது. சில இடத்துல கருப்பாக இருக்கிறது வந்து நம்ம தண்ணி அந்த ஒன்று ஒட்டி இருக்கும்போது தண்ணி போடுறதுனால வர்றது, மற்றபடி கண்டிஷன் நல்லா இருக்குது. அது சில இடத்துல கருப்பாக இருக்கிறது நம்ம கழுவுனோம்னா போயிடும். நல்ல ஃப்ரெஷ் பீஸு, நல்ல ஹெவியான அடுக்கு சட்டி, 5 பீஸ் உள்ளது. இது வந்து உங்களுக்கு உள்ளேயுமே பார்த்தோம்னா ஈயம் வந்து நல்ல திருத்தமாக இருக்கக்கூடிய ஈயம். 5யுமே அப்படியே செட்டாகவே விலை கொடுக்குறேன். சைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு 6 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு இது வந்து 6 இன்ச் இருக்குன்னா 6, 5.5 அந்த மாதிரி வரிசையாக வரும். கடைசி பீஸ் வந்து 4.5 இன்ச்சு இருக்கக்கூடியது, 5.5, 5 அந்த மாதிரி வருது. சில இது வந்து 4 இன்ச்சு வித்தியாசத்தில் வரும், சில இது 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் வரும். ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரி பீஸ் தான். எல்லாமே நல்ல கண்டிஷனில் உள்ளது. இது வந்து வெயிட் ரேட்டுக்கே உங்களுக்கு கொடுக்குறேங்க. வெயிட் வந்து 5 கிலோ இருக்குது. இது 1300 ரூபா, கிலோ 1300 ரூபான்னு கொடுக்குறேன். ஏன்னா வாங்குகிற இடத்துலேயே விலை கூட, அதெல்லாமே கிலோ 1000. சரி செட்டாக வாங்கட்டும், நம்ம சில்லறை பிரித்து விற்க வேணாம்ட்டு செட்டாக விற்கிறதுனால கிலோ 1300 ரூபான்னு விலை கொடுக்குறேன். ப்ளஸ் கொரியர் சார்ஜ் போட்டு 6700 ரூபா, அந்த 5 பீஸும் 6700 ரூபான்னு விலை கொடுக்குறேன். அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு தோண்டி தான். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு தோண்டி போட்டிருந்தேன், அது சேல் ஆகிடுச்சு. அதே மாதிரி கேட்டிருந்தனால திரும்ப வாங்கியிருக்கேன். இது அதை விட கொஞ்சம் சின்ன சைஸு, 7 இன்ச்சு தான் ஹைட்டு வரக்கூடியது. கெப்பாசிட்டி பார்த்தோம்னா உங்களுக்கு 3.5 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் அந்த ரேஞ்சில் தண்ணி பிடிக்கக்கூடியது. வாயாகலாம் 4.5 இன்ச் இருக்குது, நல்ல பெருசு தான். நமக்கு கை விட்டு மூந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இதுக்கு எனக்கு மூடி கிடைக்கல, இந்த தோண்டி மட்டும் கிடச்சிச்சு, பரவாயில்லன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பீஸ் வந்து 1700 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க, 1700. இப்போ சொல்கிற ரேட்டு எல்லாமே இன்க்ளூடிங் கொரியரு. இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது. இந்த மெழுகு கீழே இருக்கிறது நிறைய பேர் இப்படி கருப்பாக இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து மெழுகு தான். நம்ம வந்து கழுவிட்டு இந்த மெழுகு மட்டும் போகலை அப்படின்னா அடுப்பில் வச்சோம்னா போகிறோம். நம்ம கேஸ் ஸ்டவ்வில் அடுப்பில் வச்சோம்னா அந்த மெழுகு வந்து உருகி ஊற்றிடும், அதுக்கப்புறம் கழுவிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கு. இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய தூக்கு, நல்ல பெரிய சைஸ், 1.5 லிட்டர் கிட்ட கெப்பாசிட்டி உள்ளது. உள்ள ஈயமும் நல்ல திருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஈயம், பட் ஹெவி வெயிட் கிடையாது, நார்மல் வெயிட்டில் உள்ள ஒரு தூக்கு. இது வந்து சைஸ் இந்த பேட்டர்னுக்கு தான், வித்தியாசமான பேட்டர்னு. இது வந்து 1400 ரூபான்னு விலை கொடுக்குறாங்க, 1400. 5.5 இன்ச்சு சைஸ் இருக்குது, 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி. நல்ல மல்டி நம்ம எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். கிச்சன் பர்பஸில் எதுவும் கொட்டி வச்சுக்கிறதுக்கும் வச்சுக்கலாம், மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். இந்த தூக்கு வந்து ஃப்ளாட் பேஸு. யூஸ்வலாக பேஸ் வந்து ஃப்ளாட்டாக தூக்குச்சட்டி கிடைக்காது. கொஞ்சம் வேணால் இது வச்சோம்னா அப்படியே நிற்கும், ஃப்ளாட் பேஸ் உள்ள தூக்குச்சட்டி. அடுத்தா பார்க்குறது ஒரு சொம்பு தான், கங்காயம்னா சொம்புன்னு சொல்லக்கூடியது. 3 இது வரக்கூடியது, பித்தளை, செம்பு, வெங்கலம்னு 3 மெட்டல் வரக்கூடிய ஒரு சொம்பு இது. இதுவும் கேட்கறதுனால திரும்ப வாங்கிட்டு வந்திருக்கேன். 1 லிட்டர்கிட்ட கெப்பாசிட்டி. உங்களுக்கு சைஸ் வந்து 5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 1400 ரூபான்னு விலை கொடுக்குறேன், 1400.
அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு டிசைன் தான். பத்மம் தாமரை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பத்ம பீடம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிசைனு. வித்தியாசமான ஒரு இதாக இருக்க, பார்க்கவும் நல்லா இருக்கவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம ஒரு இதை வந்து வால் ஹேங்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பீடம் மாதிரி வச்சு இதுக்கு மேலே ஏதாவது நம்ம சாமி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து 8.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் தான். எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க இல்லையா, அதுக்கு தான், அந்த கார்விங்க்கு தான். இந்த பீஸ் வந்து 900 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. 900. அவங்கவுங்க விருப்பத்துக்கு தக்கன என்ன மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கண்டிஷனில் உள்ளது தான். சைஸ் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 8.5 இன்ச்சு சைஸ் உள்ளது. இது எல்லாமே நம்ம பேக் பண்ணி அனுப்பும்போது அவ்வளோ பார்த்து பண்ணணும். ஒரு இடத்துல ஒரு முனை உடஞ்சி போயிடாமல் பார்த்து அனுப்பி விடணும். அதுதான் கொஞ்சம் நம்ம மெனக்கட்டு செய்கிறோம். உங்களுக்கு ஒவ்வொரு பொருளையுமே வாங்குறதுமே வித்தியாசமான பொருளாகவே பார்த்து வாங்கிட்டு வரோம். அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு ஜுவல் பாக்ஸ் தான். இது வந்து முழுக்க மரத்துலேயே செஞ்ச ஒரு ஜுவல் பாக்ஸ். ஆனால் மேலே ஃபுல்லாக பித்தளையில் ஃபாயில்னு சொன்னால் மெல்லிஸாக இருக்கக்கூடிய தகடு. ஃபாயில்னால் ரொம்ப மெல்லிஸாக இருக்கக்கூடிய ஒரு தகடு. அலுமினிய ஃபாயில் வச்சு இந்த வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இது வந்து பித்தளையில் உள்ள ஃபாயில் வச்சு மேலே வந்து ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க. இன்லே மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் சொல்லுவோம், அது மேலே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு உள்ளே வந்து ஃபுல்லாக வெல்வெட்லேயே இருக்குது. நல்ல ஒரு அருங்கோண சைஸு ஜுவல் பாக்ஸு. 6 டிவிஷனாக உள்ளேயும் இருக்குது. எவ்வளோ அழகாக அதுக்கு லாக்கும் இருக்குது பாருங்கள். ஆனால் வந்து மேலே இருக்கிறது வந்து மெல்லிஸான ஃபாயில் தான். விவரம் சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக ஒரு நகைப்பெட்டிக்கு ஒரு பாக்ஸுக்கு மரத்தில் செஞ்சு அதுக்கு மேலே வெல்வெட் கிளாத் கொடுத்து அதுக்கு மேலே ஃபாயில் ஒர்க் கொடுத்து எவ்வளோ ஒர்க் பாருங்கள் அதுக்கு. இந்த ஜுவல் பாக்ஸ் வந்து 2400 ரூபான்னு விலை கொடுக்குறேன். 2400ங்க. இதில் வந்து வித்தியாசமான பீஸு. மறுபடியும் இதே மாதிரி ஒன்று கிடைக்கும்னா கிடைக்காது. அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு அஞ்சரை பெட்டி. இது வந்து டிவிஷன்லாம் இல்லாத ஒரு அஞ்சரை பெட்டி. நம்ம வேணும்னா ஒரு 6 கிண்ணம் சில்வரில் வாங்கி உள்ளே வச்சுக்கலாம். அஞ்சரை பெட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கேஷ் பாக்ஸ் மாதிரி நம்ம கேஷ்லாம் வச்சு பீரோவில் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தேக்கில் வச்சுக்கிறது நல்லது அப்படின்றதுனால நிறைய பேர் இதை விருப்பப்பட்டு கேட்கறதுனால வாங்கிட்டு வந்திருக்கேன். சைஸும் உங்களுக்கு நல்ல அடக்கமான பீரோக்குள்ளே வச்சுக்கிற மாதிரியான சைஸ் தான். இதுவும் வந்து உங்களுக்கு 2400 2400ன்னு விலைக்கு கொடுக்குறேன். சைஸ் பார்த்தோம்னா 9 இன்ச்சு அகலம் வந்து 9 இன்ச்சு வரக்கூடியது. உயரம் வந்து 5 இன்ச்சு. குறுக்கு இந்த மேலே இருக்க குறுக்கு சைஸ் பார்த்தோம்னா 6 இன்ச்சு. 9 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு வரக்கூடியது பெட்டி. நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது பர்மா தேக்கு, அந்த காலத்து தேக்கு. எதுக்காக இப்போ நம்ம பழைய தேக்கை விருப்பப்படுறாங்கன்னா அப்படியே இருக்கும், உழுக்காது கொள்ளாது, அப்படியே எப்படி வாங்கி வச்சோமோ அப்படியே இருக்கும். இன்னும் பல வருஷம் ஆனாலும் அப்படியே அழுத்தமாக திருத்தமாக இருக்கும். அதனால தான் அதை நம்ம விருப்பப்பட்டு வாங்குகிறாங்க எல்லாருமே. இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான். இதில் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் என்கரேஜ் பண்ணுறதுல உங்களோட லைக்கு ஷேர் பண்ணுறது இதெல்லாம் தான் எங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.